பெட்டி ஸ்போர்ட்ஸ் படமா காஜி படமா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே 2016 ஒலிம்பிக்கில் இந்தியா 2 மெடல் வாங்கிச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, 130 கோடி வாழ்கிற இந்தியாவில் 2 மெடல் வாங்கியிருக்குன்னு சந்தோஷப்படுறீங்களா, அசிங்கமாக இல்லை அப்படின்னு திட்டுறாரு. ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா டெம்பிள் ரன்னு சொல்றான், கேண்டி கிரஷ்னு சொல்றான். ஏடா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எல்லாம் சேர்க்கவே இல்லை, வேற லெவல் கேம்டா இதெல்லாம். அடுத்த மீட்டிங்க்கு நீங்க ஏதாவது சொல்யூஷனோட வரலன்னா ஒன்று பிளேயர்ஸை கொண்டு வாங்க, இல்லைனா அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்குற மொத்த ஃபண்டையும் அக்ரிகல்ச்சருக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒதுக்கிடுவேன். அப்புறமா வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடான்னு நாட்டில் இருக்கிற எல்லா அகாடமியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அடித்து விரட்டிடுறாரு. இப்போது இதுக்கான சொல்யூஷனை தேடி போகிறாங்க. ஆந்திராவில் நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறாரு. ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார், என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். பெத்தியா? அங்கே போயிட்டு யாரை கேட்டாலும் பெட்டி பெட்டின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறல. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. உட்கார்ந்து இருக்க கல்லு பேர் கூட பெத்தி தான் சார். கல் பேர் பெட்டியா? என்னடா சொல்கிறீங்க? சிக்ஸ் அடிச்சதுல பந்துங்க விழுந்ததுல அவங்க அம்மா இந்த பேர் வச்சோம். பெட்டி 6 அடித்தான், அந்த பந்து கல் மேலே வந்துச்சு, அதனால் அந்த கல்லுக்கு பெட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மரத்து மேலே வந்தால் மரத்துக்கும் பெட்டின்னு பேர் வச்சுருப்பாங்க போல். என்னடா லாஜிக் இது? இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா பால் இங்க தானே விழும். இது ஒரு நல்ல கேள்வி சார். அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல அவன் அடித்தது இந்த கிரவுண்டு இல்லை சார், அந்த கிரவுண்டு. அந்த கிரவுண்டு இல்லை சார், அதுக்கு அந்த கிரவுண்டு. இப்படியே போயிட்டு இருந்தால் படத்தில் பில்டப் இல்லை, பில்டப் தான் படமே இருக்கும் போல். அந்த கிரவுண்டு, அந்த கிரவுண்டு, அந்த கிரவுண்டு. படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. பிடிக்கலன்னு நான் சொல்லல, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். படத்துல பைத்தியக்காரன் இல்ல, நம்ம தான் பைத்தியக்காரன். கலாய்க்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். தோனியும் விராட் கோலியும் வந்தால் கூட 3 கிரவுண்டை தாண்டி 6 அடிக்க முடியாதுடா. நீங்கள் உருட்டுங்கடா. 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். நீ பார்த்த செவனாண்டி கலப்பி விட்டதா இருக்கும்டா. இந்த கிரவுண்டு இல்லை அந்த கிரவுண்டுன்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு நம்பியிருக்கலாம். உருட்டுங்கடா, டே வாய்க்கு வந்தது உருட்டுங்கடா. இவனை பில்டப் பண்ணுறதுக்குனே வச்சுருப்பாங்க போல். இதை பார்க்கறதுக்கு கேஜிஎஃப் படத்தில் யாஷுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி இவனுங்க பில்டப் கொடுக்குறதுக்கு வச்சுருப்பாங்க போல். மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அது யாஷுக்கு மாசம் ஆச்சு, இவனுக்கு தமாசா தெரிஞ்சுக்கணும்னா கார்ல போக கூடாது சார். கால் வலிக்க நடந்து. இவன் உருட்டுற கதை கேட்டுக்கிட்டே மலை ஏறுனுங்கிறாரு. 10-15 ஊர்கள்ல கிரிக்கெட்டை சூதாட்ட மாதிரி விளையாடுவாங்க சார். இவன் சொல்கிற ஃப்ளாஷ்பேக் 1990 நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி. பெட்டி எப்பேற்பட்ட ஆட்டக்காரன்னு நீங்களே பாருங்கள். இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. இன்னுமா என்ன தெரியல. இந்த சீனையும் சத்யராஜ் படத்துலேருந்து காப்பி பண்ணிட்டுக்கிறாங்க. என்னடா சொல்கிறது? அதே டெய்லர், அதே வாடகை. நெக்ஸ்ட்டு ஹீரோனி என்ட்ரி. தெலுங்கு சினிமாவில் ஹீரோனியை கிளாமருக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒஸ்ட்ராடி கிளாமர் காட்டலாம், ஆனால் இவனுங்க படம் முழுக்க காட்டி வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக. இது ஸ்போர்ட்ஸ் படம் கிடையாது, காஜி படம் தான். திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. இப்போது ஹீரோயினை ஹீரோ பார்க்க போகிறாரு. லெமன் பஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். தேவையில்லாத அழுத்து சிக்கிரில அம்மாடி காம பார்வையாளருக்கு இவன் பண்ணுறது பார்த்தா லவ் மாதிரியே தெரில, காஜி மாதிரியே தெரியுது. கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? என்ன சொல்ற? இவன் லவ் பண்ண பார்க்கல, கில்மா பண்ண பார்க்குறான். காலத்து
அவ்வளவுதான் ஒரு வாட்டி கூட முடிச்சிடணும். உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜி முத்தி போய் ஹீரோனியை பார்க்க போகிறாரு. நிச்சயமால பாத்திரல இருந்து பெத்தி சூடாயிட்டாம்ல. என்னடா சொல்கிறீங்க? சூடாயிட்டானா? காதலில் காஜி இருக்கலாம், ஆனால் காஜியே காதலாக இருக்கக்கூடாதுடா. ரொம்ப பண்ணுறீங்கடா. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பார்த்துக்க. ஹீரோனியை பார்க்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் என்னென்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். வீட்டின் அறையில் தனியாக இருந்த பெண்ணிடம் லைட்டை அணைத்து விட்டு முத்தம் கொடுத்து விட்டார். இதனால் ஐயோ அம்மா என அப்பெண் அலறினாள். பெட்டியே ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொன்னது கூட கிடையாது. அதுக்குள்ளேயே கிஸ் பண்ணிடுறான். நீ ஹீரோ கிடையாது, வில்லன் தான். நீ தப்பானவன். நீ தப்பானவன் தான். ஒரு பொண்ணை பர்மிஷன் இல்லாமல் தொடரதே தப்பு. நீ கிஸ் வேற வச்சுருக்க. இது ஒரு லவ் சீனுன்னு எடுத்து வச்சுக்கிறான். அவன் எப்பேற்பட்டுன்னா இருப்பான் பாரு. எல்லாரும் கை தட்டானுங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டு. ஹீரோயினோட அப்பா எலெக்ஷனில் நிற்கிறாரு. அதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு போகிறாங்க. உங்க விரல்ல வச்சிருக்க மையையும் உள்ள இறங்கின சரக்கையும் வச்சு இப்போது வில்லனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் வச்சு பாவாடையை கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் டக்குன்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோனியை காப்பாற்றிடுறாரு. ஹீரோயினை அசிங்கம் பார்த்ததுனால வில்லனை அசிங்கம் பார்த்ததுக்கு போகிறாரு. அதுவும் வாயில் டார்ச் லைட் வச்சுன்னு சர்க்கஸ் காட்டுறாரு. நீங்களே பாருங்கள். தெரியக்கூடாது. ஆட்ட கூலி பயலே நீ வந்தது பெட்டி தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. பாவாடை நாட வார்த்தை செருக்கு. வில்லம் பண்ணது கேவலமான விஷயந்தான். ஆனால் நீ பண்ணது மட்டும் கரெக்டா? நீ நல்லவன், நான் கெட்டவன். பெட்டி ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவர். இவருக்கு ஊருக்கு ஒரு பேர் கூட கிடையாது. ஐடி ப்ரூஃப், ஆதார ப்ரூஃப்னு ஒரு ப்ரூஃபும் கிடையாது அங்கே வாழ்கிற மக்களுக்கு. ஒரு மலைக்கு கீழே இருக்கிறதுனால எங்களை எல்லாரும் மலையடிவாரத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா எங்க ஊரு பேரே நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்லைங்க சார். இதில் ஜெகவதி பாபு வேறு வராரு. வேற யாரும் வர போகிறாங்கன்னு தெரில. இந்த கிராமத்துக்கு நடுவில் ட்ரெயின் ஒன்று போகுது. அதை நிறுத்தலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் நிறுத்த முடியல. இறப்பு செய்தி தெரியணும்னாலும் போக்குவரத்து சௌகரியம் இருக்கணும்ல. இந்த ட்ரெயின் மட்டும் நின்றுச்சுன்னா நமக்கு போக்குவரத்து வசதி கிடைக்கும். இதன் மூலிமா நமக்கு அடிப்படை வசதியும் கிடைக்கும்னு ஜெகதி பாபு நம்புகிறாரு. ட்ரெயினை நிறுத்தலான்னு ட்ரெயின் முன்னாடியே போய் நின்றுடுறாரு. கடைசியில் அவனுங்க அடித்து தள்ளிட்டு போயிடுறானுங்க. இவர் கொடுத்த ரோல் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்படி சாவுது இல்ல, இப்படி வாழ்றது தான் தப்புல. ஜெகதி பாபு சத்தவனே இது வந்து அனாதை பணம் தரமாட்டேன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படி தரணும்னா எதுனா ஒரு ஐடி ப்ரூஃப் காமிங்கன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க ஊருக்கு எடுத்துட்டு போறோம் சார். ஊருக்கு தூக்கிட்டு போறியா? பெட்டி அந்த பணத்தை தரமாட்டேன்னு போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடுறாரு. சுற்றி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறமா கிரிக்கெட் எல்லாம் வேலைக்கு ஆகாது, குஸ்தியில் இறங்குறாரு ஹீரோ. இங்க கத்து கொடுக்கிற குஸ்தி எங்க ஊருக்கு. பெட்டிக்கு குருவா சிவராஜ்குமார் வேற வராரு. இன்னும் அங்கே ஒருத்தன் கதையை கேட்டுக்கிறான். கூட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து குஸ்தி கற்றுக்கலான்னு பெட்டி வராரு. ஆனால் அங்கே வந்தால் எடுபடி வேலையாக வேலை வாங்குறாங்க. தண்ணி நெருப்பு போ. உள்ளே போய் இறங்கி கற்றுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறானுங்க. உனக்கு என்ன நேரம் கிடக்கு, வெளியில் லோடு வந்திருக்கு, போய் இறக்கி போ. நான் எடுபடி புரான், நான் எடுபடி வேலை தான் பார்க்குறேன், எல்லா வேலையும் செய்வேன். இருக்கியா போறியா? பெட்டி டென்ஷன் ஆகிட்டு சிவராஜ்குமார்கிட்ட போயிட்டு நான் எடுபடி வேலை செய்ய வந்தேனா இல்லை குஸ்தி கற்றுக்க வந்தேனான்னு கேட்குறாரு. அதுக்கு சிவராஜ்குமார் நீ செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் குஸ்தி இருக்கிறான்னு சொல்கிறாரு. இது எந்த படத்துலேருந்து எடுத்தாங்கன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கால் புட்டு பிடி. இப்போ இல்ல அந்த வேலைக்குள்ள ஆட்டம் ஒழிஞ்சிருக்குல, தண்ணிய தூக்கி ஊத்துனது தூக்கு பிடி.
இதை கராத்தே கிட்டு படத்துலேருந்து காப்பி அடிச்சு வச்சுக்கிறானுங்க. குங்ஃபு நம்ம செய்யற எல்லாத்துலயுமே இருக்கு ஷோன்ட்ரி. நீ உன்னோட ஜாக்கெட்டை போடுறதுலயும் இருக்கு, அதை கட்டுறதுலயும் இருக்கு. ஒரு வழியாக பெட்டி குஸ்தி கற்றுக்கினாரு. கற்றுக்கின்னு ஒரு போஸ் ஒன்று கொடுக்குறாரு, நீங்களே பாருங்கள். சடன் பார்த்தா ஹீரோனி வராங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தோன்னா மானத்தை காப்பாற்றுனால. அப்புறமா எவனோ ஒரு பொறுக்கி பையன் என் வாயை கழிச்சிட்டான், அவனை செருப்பை கல்லுன்னு அடிக்கணும், அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு வராங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். எவனோ ஒருத்தன் என் விருப்பத்தை கேட்காம முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லப்போ. அப்படியே பேசின்னு இருக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழ, அப்படியே ஹீரோவை பிடிக்க இவன் தான் அப்படின்னு, இவன் தான் மொத்தம் கொடுத்தது இவன் தானே ஹீரோனி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கையும் உன் கை மாதிரி வாசம் உன்கிட்டயும் வருது. அதே ஒல்லியான உருவம், அதே பொட்டு, அதே அழகான முடி. ஹீரோயினி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. செருப்பு கல்லுன்னு அடிப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ தடவி விடுறாங்க. தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? சொன்ன நல்ல கேள்வி, தயவுபண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம். இவன் முத்தம் குத்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று சொல்லுவார் பாரு, அது எந்த இந்தியன் சினிமாலையும் பார்த்துருக்க முடியாது. காதலிக்கேனே பூவை கொடுத்து சொல்லோ, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லோ. லவ்வை ஒரு சில பேர் பூவை கொடுத்து சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் லெட்டரை கொடுத்து சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் கிஃப்டை கொடுத்து சொல்லுவாங்க. ஆனால் நான் முத்தம் கொடுத்து சொல்லுவேன்னு காஜு பயலாக்காரன். இந்த பெத்தி பயலுக்கு முத்தம் கொடுத்தாதான் காதல். அவன் இப்படிதான் சொல்றான், இப்படிதான் வளர்ந்த, இதுதான் என் வாழ்க்கை. வார்த்தைக்காரனுக்கு இதுதான் காதல், இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல். இப்படி சொன்னவொடனே ஹீரோனி மயங்கிட்டா, காதலில் விழுந்துட்டா. இப்படின்னு ஒரு சீனை எடுத்து வச்சுக்கிறானுங்க. அம்மாவை தொட்டதா முழுமை அடைஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தா குஸ்தி ஃபைட் ஒன்று நடக்குது. இதில் சார்பிடா பார்வையிலேருந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த சீனை எடுத்து வச்சுருக்காங்க. கலையரசனுக்கு பதிலாக ஆர்யா ஃபைட் பண்ணுவார் அங்கே. இங்கே வீரபத்ராவுக்கு பதிலாக பெட்டி குஸ்தி பண்ணுறாரு. நீ கட்ல லங்கோட்டா வா நீலவா ரே கபிலவா. வீரபத்ராவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இப்போது குஸ்தி நடக்கணும்னு பார்த்தா ஆப்போசிட் டீமில் ஆட்டக்காரனை ஆட விடுறீங்கன்னு பார்த்தா ஆட்டக்கூலிக்காரனை ஆட விடுறீங்கன்னு பெட்டியை பார்த்து கலாய்க்கிறாங்க. இது அப்படியே சார்பட்டா பரம்பிலேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறானுங்க. உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையாடா? ஆட்டோ குழி கூட ஆட சொல்லுதியா? ஆனா இந்த மலசாதி பயல ஜெயிச்சாலும் மதிப்பு இருக்காது. இப்போ பெட்டி ஒன்று சவால் வராரு, நீங்கள் 2 பேர் வாங்கடா, முடிஞ்சா வந்து என்னை தோக்கடிங்கடா அப்படின்னு. அவனுங்க இதான் சான்ஸ்ன்னு குஸ்தி போடலான்னு வரானுங்க. ஒத்தையில ஜெயிக்க முடியாது நினைச்சா ஜோடியா இன்னொருத்தன் அனுப்பேன். இதான் சரியான நேரம், நம்ம இந்த சில்லாவை தாண்டி போ. முன்ன என்ன சொன்னானுங்க, ஆட்டக்கூலிக்காரங்களோட ஆரம்பமானு சொன்னானுங்க. இப்போ வெக்கமே இல்லாமல் ஒருத்தங்க கூட குஸ்தி ஆடத்துக்கு வரானுங்க 2 பேர். உனக்கு வெக்கமே இல்லையாடா? இது எப்படா வெளியே போய் சொல்லுவீங்க? 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடித்து ஜெயிச்சிட்டோன்னு. குஸ்தியும் கபடியும் ஒன்று சேர்ந்து விளையாடுவார். இது பார்க்கவே நல்லா தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு நிறைய மேட்ச்சில் கலந்துக்கின்னு அதுலேயும் ஜெயிச்சு நேஷ்னல் லெவலுக்கு போகிறாரு. நேஷனலுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது கதை சொல்கிறவர் மட்டும் இல்லாமல் கதை கேட்குறவரும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவெல்லாம் பரம்பரை பைத்தியம். நேஷ்னல் செலக்ட் ஆனதுக்கே பாட்டி வைக்கிறானுங்க, ஏதோ ஜெயிச்ச மாதிரி. நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை, அதை விட்டு போட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா. சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. கிளாமரை மட்டுமே காமிச்சிருக்கானுங்க அந்த சாங்கில். பத்திரம் என்ன பண்ணுறேன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நிற்கிற நல்ல மாதிரியே பேசி அவன் பெட்டியோட காலை வச்சிடறாரு. உடஞ்ச காலிலே குஸ்தி விளையாடுவார். இப்போ வர சீனை நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு வழியாக
செமிஃபைனலில் ஜெயிச்சிடறாரு. ஆல்ரெடி கால் டேமேஜ் ஆகிருக்கும். இவர் மேட்ச்சில் விளையாடுனால ஒன்றுமே டேமேஜ் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா நீங்கள் ஃபைனல் விளையாட முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் குஸ்தியே விளையாட முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ரைட் லெக்ல மெயின் நர்வ் சேல் இருந்துருச்சு, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. ஏயா இதுல தோத்து போனவன் கதையை சொல்றதுக்காக என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? அவரோட காலை அவரே டேமேஜ் பண்ணிக்குவார். இப்போது ரன்னிங் விளையாட போவார். அவரோட பேராலிம்ஸில் கலந்துக்கின்னு கடைசியாக ஜெயிச்சிருவார். சார் என் ஃபேவரட் பிளேயர் கூட பெத்தி தான் சார். போனவரோட சிலை இல்ல சார், தோல்வியுமே தோக்கடிச்சவன் சிலை. இதுக்கு நடுவில் ஹீரோனி மாந்துட்டுமே. ஹீரோனிக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மாப்பிள்ளையை பார்ப்பாரு. ஆனால் ஹீரோனிக்கு சுத்தமாக பிடிக்காது. பெட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். கடைசியாக ஹீரோனி தனக்குத்தானே தாலி கட்டிக்குவாங்க. கடைசியாக ஹீரோ ஜெயிச்சிருவார். இது மாதிரி ஒரு காமெடி அங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. கிளைமேக்ஸில் எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவானுங்க. கிட்ட கூலி வாங்கி பொழைக்கிற எச்சக்கலை ஜாதி பசங்க. ஒரு வழியாக ஊருக்கு பேரும் ரயிலும் அடிப்படை வசதி எல்லாமே கிடச்சிரும். தொடங்குச்சு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், கமர்ஷியலாக பண்ணுறேன்னு கன்றாவே பண்ணி வச்சுக்கிறானுங்க. ராம் சரண் நடிப்பு இதெல்லாமே நல்லா. அந்த கதை கேட்குறவன் என்ன ஆனால் இந்த கதையும் போதும் இந்த படமும் போதும் ஆளவிடாடி எங்க பெத்தியை பார்த்துட்டு போலாம். இன்னும் 2 பரலாங்க தூரத்துல தான் இருக்கான். உன் பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே